சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உரையாற்றிய காட்சிகளை தற்போது பார்ப்போம். செயல்படுத்தப்பட்டு வருகின்றன என்பதை மகிழ்ச்சியோடு இந்த அவையில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். குறிப்பாக உங்கள் தொகுதியின் முதலமைச்சர் திட்டத்தை இப்பேரவையில் அறிவித்த பொழுது 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அப்பொழுது முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார். ஆனால் இன்றைக்கு சுமார் 14,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த திட்டத்தின் கீழ் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நம்முடைய எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் குறிப்பிட்டதை போன்று சில உறுப்பினர்கள் பரிந்துரைத்த பணிகளை செயல்படுத்த இயலாத நிலையில் அவற்றிற்கு பதிலாக மாற்றுப் பணிகள் கோரப்பட்டன. அவற்றிலும் சில பணிகள் செயல்படுத்த இயலாதவை என்பது தெரிய வந்துள்ளது. மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவருடைய தொகுதி எடப்பாடி தொகுதியை பொறுத்தவரையில் அவர் சார்பாக 10 கோரிக்கைகள் பெறப்பட்டன. அவற்றில் 4 பணிகள் செயல்படுத்துவதற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டன. அதில் 3 பணிகள் நிறைவேற்றப்பட்டு ஒரு பணி தற்பொழுது நடைபெற்று வருகிறது என்பதையும் இங்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அவர் கொடுத்துள்ள மீதமுள்ள 6 பணிகளை பொறுத்தவரையில் ஒரு பணி துறையின் பரிசீலனையில் தற்பொழுது உள்ளது. இதர 5 பணிகள் சாத்தியமில்லை என்று கண்டறியப்பட்டு அவற்றிற்கு பதிலாக மாற்றுப் பணிகளை குறிப்பிட்டு வழங்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மூலமாக கேட்கப்பட்டுள்ளது. இந்த மாற்றுப் பணிகளை பரிசீலனை செய்து நிறைவேற்றுவதற்கான உரிய நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ளப்படும் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து நம்முடைய சிறப்பு திட்ட செயலாக்கம் மூலமாக இந்த பணிகளை எல்லாம் தொடர்ந்து ஆய்வு செய்து வருகின்றார். சென்ற கூட்டத்தொடரின் பொழுது என்னென்ன பணிகள் எல்லாம் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி உறுப்பினருக்கும் அவருடைய தொகுதியில் என்ன பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன, எந்த பணிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டன என்பதையும் புகைப்படத்தோடு எடுத்துரைத்து கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை இங்கே தெரிவித்துக் கொண்டு இந்த திட்டத்தை அறிவிக்கும் பொழுது குறிப்பிட்டவாறு எந்த விதமான கட்சி பாகுபாடுமின்றி இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்ள. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.